சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் 1000 வீடியோ பார்த்துருப்போம். இந்த கட்சி தலைவர் போட்டு அவரை அடிச்சாரு, இவரை அடிச்சாரு, அசிங்கமா திட்டினாரு, பிரச்சார வண்டியில அடிச்சது, மெட்ரோ ட்ரெயின்ல அடிச்சது. ஏன் பிரச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்ண வயசு பொண்ணை தூக்கி கிஸ் அடிக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த கடந்த 20-25 நாள்ல இந்த மனுஷன் கோவப்பட்டோ எரிஞ்சு விழுந்தோ மூஞ்சி காட்டியோ ஒரு இடத்துல கூட பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. எவ்வளோ பொறுமை இந்த மனுஷனுக்கு. ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி கூட அவங்க இயல்பு மாறாம இருக்கணும் அப்படின்னா சூழ்நிலை அதுக்கு உதவி செய்யணும். உச்சி வெயிலுங்க, சித்திரை மாசம் கொளுத்துது, வேர்த்து விறுவிறுத்து சுத்தி மக்கள். வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. கையெல்லாம் பிடிச்சி கீறி விட்டு புறாண்டி விட்டு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டா தெரியுமேனு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு மறைச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு மனுஷன். இவருக்கு கோவமே வராதா, இவரோட சுபாவமே இதுதானான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா நம்மள பார்க்க வந்த மக்களுக்கு எவனாவது ஏதாவது பண்றான், அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா இந்த மனுஷனுக்கு ஒரு கோவம் வருது பாருங்க. கோவமும் கண்ணீரும் கூட அழகுதான். அது எதிரில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துல வந்துச்சுன்னான்னு சொன்னாங்க. சும்மாவா சொன்னாங்க? பாருங்க, ஃப்ரேமா பாருங்க ஜி.